நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் ஜோதி பேசுறேன். சொல்லு ஜோதி. ரேவதி, கார்த்திக் கிட்ட பேசணும் போல இருக்கு. அடிக்கடி உன்னை தொந்தரவு பண்றதுக்கு சாரி. ஹே ஜஜா, இதுல தொந்தரவு என்ன இருக்கு? இல்ல ரேவதி, அடிக்கடி கார்த்திக்காக உனக்கு போன் பண்ணி கேக்குறது எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்லை. உன்னை தவிர எனக்கு உதவி செய்யறதுக்கு வேற யார் இருக்காங்க சொல்லு? ஏய், என்ன நீ மூணாவது ஆள் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நான் தானே ஏதாவது கார்த்திக் கிட்ட பேசணும்னா ஏன் செல்போனுக்கு போன் பண்ண சொன்னேன்? கார்த்திக் கிட்ட போன் தரியா? கார்த்திக் வீட்ல இல்லையே. ஆமா, வீட்டு லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ற. வீட்ல யாருமே இல்லையா? அண்ணாவும் அப்பாவும் காலையில வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா கொல்லைப்புறத்துல துணி துவைச்சிட்டு இருக்காங்க. அதான் உடனே போன் பண்ணேன். கார்த்திக்கு ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வருது. கார்த்திக் ஆபீஸ் போயிருக்காரு. ஏதாவது முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். நான் எப்படி கார்த்திக் கூட பேசுறது? கார்த்திக் வீட்டுக்கு வரட்டும், நான் எப்படியாவது பேச வைக்கிறேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு ரேவதி. வீட்டுல எல்லாரும் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான், எல்லாமே சரியாயிடும், விடு. ரேவதி, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நீ ஒரு நாள் இங்க வந்து தங்கிட்டு போயே. இப்ப முடியாது ஜோதி. எனக்காக ஒரு நாள் இங்க இருக்க முடியாதா? பிரபு உடம்பு சரியில்லாம வீட்ல இருக்காரு. ஆபீஸ் கூட போல. ஐயோ, என்னாச்சு? சாதாரண காய்ச்சல் தான், இருந்தாலும் கூட இருக்கணும்ல. இல்ல, என்ன? கார்த்திக் கூட பேசணும் போல இருக்கு. ஆபீஸ் லேண்ட்லைனுக்கு போன் பண்ணலாமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத. ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஆபீஸ் முடிஞ்சதும் கார்த்திக் வீட்டுக்கு வருவார்ல, நானே உங்ககிட்ட பேச வைக்கிறேன். நீ லேண்ட்லைனுக்கு போன் பண்ணுனா வீட்ல யாராவது இருப்பாங்க. கார்த்திக் கூட பேச முடியாது. கார்த்திக் வீட்டுக்கு வந்த உடனே நீ ஒரு அரை மணி நேரம் நம்ம வீட்டுக்கு வரியா? சாரி ஜோதி, நான் அவரை பாத்துக்கணும், வர முடியாது. சரி, நான் உன்னை பண்றேன். கார்த்திக் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் மாமா போனுக்கு என் போன்ல இருந்து கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். நீ தனியா போய் பேசிக்கோ. கார்த்திக் உங்ககிட்ட பேசுவாரு. கண்டிப்பா பேச வைப்பல? கண்டிப்பா. போன வச்சுட்டா? பாய். பாய். நானும் எவ்வளவோ துருவி துருவி கேட்டு பாத்துட்டேன். ஆனா அவ புடி கொடுக்காம பேசுறா. நிஜமாவே அவளுக்கு ஜோதியோட காதல பத்தி தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ நம்புற அளவுக்கு அவ்வளவு தெளிவா பேசியிருக்காளா? இல்ல, உண்மையிலேயே இந்த விஷயம் ரேவதிக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கதான் நீ தப்பா இட போட்டிருக்க. ஜோதியோட விஷயம் ரேவதிக்கு தெரியாதுன்னா என்னால நம்பவே முடியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரேவதி ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்லாததுனால சண்முகராஜன் வீட்லயே வளர்ந்தவ. சின்ன வயசுல இருந்தே ஜோதியும் ரேவதியும் ஒளிவு மறைவில்லாம பழகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜோதியோட விஷயம் இவளுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்மகிட்டயே அந்த விஷயத்தை மறைக்கணும். அதுலதான் ஏதோ சொல்லிச்சிருக்கு. யாருக்கும் தெரியாம அவ உள்ளுக்குள்ள ஏதோ அரசியல் நடத்திட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஜோதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ பிளான் பண்றாளா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தா அபிராம கிட்ட பேசி இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாளே. அது அவ்வளவு சுலபம் கிடையாது. சண்முகராஜனுக்கு அபிராமிய கண்ட பிடிக்காது. ஆனா ரேவதிக்கு ஜோதியும் இந்த வீட்டு மருமகள் ஆகணும், அவளோட ஜோதியும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பா. அப்படின்னா அதை சும்மா விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஜோதிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண விடக்கூடாது. அவங்க 2 பேரையும் சேர விடக்கூடாது. என்ன சொன்ன?
சொல்லு, என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லலையே. இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னியே, அத திரும்ப சொல்லு. நீயும் ஜோதியும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுல நினைக்கிறாங்க. அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். யார் நினைக்கிறாங்க? வீட்டுல யார் நினைக்கிறாங்க? இல்ல உங்க மாமா. நடிக்காத. நீ பேசுனது நான் கேட்கலையா? கார்த்திக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவங்க ஒண்ணு சேரக்கூடாதுன்னு பேசுனியே, அதை என் காதால கேட்டேன். ஏன் பண்ணக்கூடாது? நான் ஜோதியை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை கேட்க நீங்க யாரு? நான் யார வேணாலும் கட்டுவேன். ஆனா உங்க அக்காவுக்கும் ஜோதியோட அப்பாவுக்கும் ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. இப்ப உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேச போனா உங்க அக்கா அவமானப்பட்டு போவா. இந்த ஊர் முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பா. இதெல்லாம் வேண்டான்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசாதீங்க. உங்க ஆதங்க என்னன்னு எனக்கு தெரியும். உங்க தங்கச்சி பொண்ண நான் கட்டிக்க மாட்டேன்ட்டு அதானே? என் மனசுல அப்படி எதுவுமே இல்ல. யார் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க கார்த்திக். நாங்கெல்லாம் உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாமா, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க. என் விஷயத்துல தலையிடாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். ஜோதி தான் என் பொண்டாட்டி. அது நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதாது கார்த்திக். இது கூட்டு குடும்பம், எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். அப்படியா? அப்ப உங்க பெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு வெளியில கிளம்புங்க. இந்த வீட்லயும் சொத்துலயும் எந்த பங்கும் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப உங்க பெட்டி படுக்கலாம் தூக்கிட்டு வெளியில கிளம்புங்க. இந்த வீட்லயும் சொத்துலயும் எந்த பங்கும் கிடையாது. நாங்க என்ன பிச்சைக்காரங்க நினைச்சியா? ரொம்ப அவமானப்படுத்தி பேசுற. அப்படிதான் பேசுவேன். போயிட்டாரு. மரியாதையா பேசு கார்த்திக். என்னடா உனக்கு மரியாதை? இதுக்குதான் ஆபீஸ்ல யார் அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றேன்னு பேசுனியா? எங்களை பிரிக்கிறதா உன் திட்டமா? எங்களை பிரிக்கணும்னு நினைச்சா யாரா இருந்தாலும் வெட்டிடுவேன். நீ கோவத்துல என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கே தெரியல. அளந்து பேசு. என்னடா அளந்து பேசுறது? கூடவே இருந்து குழி தோண்ட பாத்திருக்கேன். நல்லா சும்மா விடக்கூடாது. என்னடா பண்ணுவ? போடா வெளிய. கார்த்திக், நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆமாண்டா, போரியா இல்ல அடிச்சு வெளிய துரத்துவா. கார்த்திக், என்ன நடக்குதுங்க? கேளு. அவனுக்கு புத்திமதி சொன்னா எங்களே செருப்பால் அடிக்கிறான். நீயே கேளு. தெருவுல போய் நின்னாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். போங்க வெளிய. ரேவதி, இவங்க யாருமே இந்த வீட்ல இருக்க கூடாது. போ சொல்லுங்க. டேய் பிரகாஷ், ஏன்டா இன்னும் இங்கே நிக்கிற? அவமானப்பட்டு இங்கே வாழணுமா? இந்த குடும்பத்துக்கு இது வரைக்கும் செஞ்ச சேவை போதும். கிடைச்ச மரியாதையும் போதும். வா எங்கேயாவது போய் சாகலாம். ஆண்டி, என்ன நீங்க? இருங்க. போதும்மா, இன்னும் இங்கே இருந்து அவமானப்பட நாங்க தயாரா இல்ல. எத்தனை வருஷமா இந்த வீட்ல வேலைக்காரங்க மாதிரி வேலை பார்த்திருப்போம். பெத்த தாய் மாதிரி பிரபு வளர்த்திருப்ப. அது எல்லாத்துக்கும் நல்ல பரிசு கிடைச்சிருச்சு. என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் என்ன பேச்சு பேசுறான்? என் விஷயத்துல தலையிட்டா நான் அப்படிதான் பேசுவேன். கார்த்திக், சும்மா இருக்கீங்களா? நீ ஓ இஷ்டத்துக்கு பேசினா நான் கேட்கணுமா? ஏய், என்னடா பண்ணுவ? ஏய், என்ன பண்ணுவ? ஆண்டி அக்கா கூட்டிட்டு உள்ள போங்க. ரேவதி, அப்புறம் பேசிக்கலாம் ப்ளீஸ். போங்க கார்த்திக். ச்சே. ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? நான் எதுவும் தப்பா பிஹேவ் பண்ணலங்க. என்ன தப்பா பிஹேவ் பண்ணல? பிரகாஷ் தான் சட்டையை பிடிச்சு அடிக்க போனீங்களே, அது தப்பு இல்ல? என்னங்க தப்பு? நீங்க கடைசியில தானே வந்து பாத்தீங்க. நான் செஞ்சது உங்களுக்கு தப்பா தான் தெரியும். நான் தேவையில்லாம யாரையும் வம்புக்கு இழுக்கல. என் கோவம் நியாயமான கோவம் தான். நீங்க எப்பவுமே என்ன குறை சொல்லிட்டே இருப்பீங்களே தவிர அடுத்தவங்க தப்பு என்னன்னு நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. இப்ப கூட நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களே தவிர என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா? எதுவா வேணாலும் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதானே? நம்மள ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம், சொந்தக்காரங்க. 3வது ஆள் கிட்ட சண்டை போடுற மாதிரி இப்படி வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நீங்க வந்ததுனால அவன் தப்பிச்சான், இல்லனா வெட்டிய போட்டுருப்பான். கார்த்திக், முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. அப்படி என்ன பேசினார் அவரு? எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதான், அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமா? அப்படி எதுக்கு பேசினாங்க? இந்த பிரச்சனை பத்தி அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. உன்னை பத்தியும் ஜோதியை பத்தியும் எப்படி தெரிஞ்சது? அவன் பெரிய ஃப்ராடுங்க, எப்படியாவது தெரிஞ்சு வச்சிருப்பான். நேத்து ஆபீஸ்ல வந்து அவன் என்கிட்ட என்ன பேசினான் தெரியுமா? உனக்கு என்ன லவ் பிரச்சனையா?
அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அது இதுன்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசினான். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் அவன் இப்படியெல்லாம் பேசினாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. உனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த போறாங்களா? உங்க மாமாவுக்கு எங்க அக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை இதனால இன்னும் பெருசாயிடக்கூடாது, குடும்ப பிரச்சனை தெருவுக்கு வந்துடக்கூடாதுன்னு பெருசா வசனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரகாஷ் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி பொண்ணு ஜனனி இருக்கால, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அது முடியல. அந்த கோவத்துல எனக்கும் ஜோதிக்கு நடக்க போற கல்யாணத்தை கெடுக்க பாக்குறாங்க. எங்க கல்யாணம் நடக்காம போச்சுன்னா எனக்கு ஜனனியை கட்டி கொடுத்துடலான்னு பாக்குறாங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஜோதியோட எனக்கு கல்யாணம் நடக்காம போச்சுன்னா செத்தாலும் சாவேனே தவிர வேற எவளையும் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாதுங்க. ஜோதியை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் எனக்கு பல வருஷம் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் ஜோதியோட நினைப்புல நிம்மதியாவே இருக்க முடியல. இதுக்கு மேலேயே எல்லாரையும் சமாதானப்படுத்தி கல்யாணம் நடத்துறதெல்லாம் வேலைக்காகாது. அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை எல்லாம் கிடையாது. என்னால முடியாதுங்க. வெட்டு 1 துண்டு 2ன்னு உடனே அதை முடிக்கணும். என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். நான் வந்து உங்க மாமா கிட்ட பேசுறேன். திரும்ப திரும்ப இதையே பேசாதீங்க கார்த்திக். இப்படி ஏதாவது கிறுக்குத்தனமா செஞ்சீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி பாப்பேன். கேட்கலன்னா விட்டுருவேன். எனக்கு ஒரு நஷ்டம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஜோதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, உங்க கூட வர மாட்டா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த குடும்பத்தை உதறி விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ண மாட்டா. அத மனசுல வச்சுட்டு செயல்படுங்க. போங்க, போய் அமைதியா இருங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் எதிரியாக்கிக்கிட்டு நாளைக்கு தனியா நிக்க போறீங்களா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. உங்கள் விஜய். நர்வஸா இருக்கீங்க? இல்ல, நீங்க சொன்னீங்க எனக்கும் ஜோதிக்கு கல்யாணம் நடக்கும்னு. ஆனா அது நடக்குமான்னு பயமா இருக்கு. ஏன் நடக்காது? நான் சொல்றேன்ல, உங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? எதேச்சியா ரோட்ல கார்த்தியை பார்க்க வேண்டியதா போச்சு. எனக்கு அவனுக்கு அடிஜரி ஆயி போச்சு. ஜோதியை நான் தான் கட்டுவேன், உன்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே உண்மை இல்ல, எனக்கும் ஜோதிக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு அவன் சொல்றான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த விஷயத்துல உள்ள அரசியல் எதுவும் இருக்கா? நீங்க ஏன் பேச்ச நம்புறீங்களா இல்ல அவன் பேச்ச நம்புறீங்களா? இல்ல, உங்களை நம்பித்தான் நான் இதுக்கெல்லாம் சம்மதம் சொன்னேன். ஆனா அவன் பேசிட்டு போனதுல எனக்கு கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. அதான் நைட்டு உங்களுக்கு அத்தனை தடவை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா போச்சு. சொல்லுங்க, எனக்கும் ஜோதிக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனை எப்பவுமே இருக்கதா செய்யும் அரவிந்த். அவன் ஜோதியை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கான், அவ்வளவுதான். ஆனா ஜோதி அவனை கல்யாணம் பண்ண தயாரா இல்ல. குடும்பத்துக்காக உங்களை கட்ட சம்மதிச்சிட்டா. அவ சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் உங்ககிட்ட வந்து பேசினேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான். அவன் என் மாமியாரோட தம்பி தான்.
அவனுக்கு ஜோதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் இந்த குடும்பமா ஏன் குடும்பமான்னு பார்க்கும்போது எனக்கு என் மாமா குடும்பம் தான் முக்கியம். அதான் எனக்கு பெருசா பட்டுச்சு. அதனாலதான் இதை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவனை நம்பி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. ஆமாங்க, நேத்து அவன் பேசின பேச்சு அப்படி இருந்துச்சு. எல்லாரும் என்னை ஏமாத்தி ஏதாவது செஞ்சிருவாங்கன்னு நினைச்சிட்டேன். உங்களை யார் ஏமாத்துவா? ஏமாத்துனா நான் தானே ஏமாத்தணும். அப்படி உங்களை ஏமாத்துனா எனக்கு என்ன வரும்? உங்ககிட்ட இப்பவும் நல்லபடியா சொன்னா நீங்க விட்டு கொடுக்க தயாரா தானே இருக்கீங்க. ஜோதிக்கு உங்களை பிடிக்கல, கார்த்திகை தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னா நீங்க விட்டு கொடுத்துருவீங்கல்ல? சொல்லுங்க, விட்டு கொடுப்பீங்களா இல்லையா? உங்க மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் ஜோதியே உங்களை பிடிக்கலன்னு சொல்றானா உங்க மனசை தேத்திக்கிட்டு நீங்களே வேண்டான்னு விட்டு கொடுத்துருவீங்க இல்லையா? ஆமாங்க. அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க? உங்க பக்கம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் தான் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. அது நடக்காது. இது எல்லாத்தையும் நான் சமாளிச்சு ஒவ்வொன்னா பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க கண்டதை நினைச்சு பயப்படாதீங்க. இல்ல, அதுக்குள்ள ஜோதி மனசு மாதிரி ஏதாவது செஞ்சுட்டா? ஜோதி மனசு மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ சின்ன குழந்தை கிடையாது. அப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதா இருந்தா அவ எப்பவும் எடுத்திருப்பா. அவன் தான் வேணும்னு முடிவு பண்ணிருந்தா எப்போ அவன் கூட ஓடி போயிருப்பா, கல்யாணமும் பண்ணிருப்பா. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். குடும்பத்துக்காக தானே அவ இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கா. அவ காதலையும் தியாகம் பண்ணிருக்கா. குடும்பம் நல்லா இருக்கணும், அப்பாவோட உடம்புக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி நாம எடுக்கிற ஒரு தப்பான முடிவால ஏதாவது ஆகி அதனால வாழ்க்கை முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியோட இருக்கக்கூடாது தானே வீட்டுல பார்த்த பையனை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கா. அப்புறம் இப்படி இருக்கும்போது அவ எப்படி மனசு மாறுவா? இல்லங்க, என்னோட பயம் எனக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில யாருக்கா இருந்தாலும் பயம் வரதா செய்யும். நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் நடக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. யார் என்ன நினைச்சாலும் சரி, அதை மாத்தவும் முடியாது. உங்க கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு அவனால வரவே முடியாது. உங்களுக்கும் ஜோதிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அதுக்கு என்னென்ன தேவையோ அது எனக்கு தெரியும். அதுபடிதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் கிட்ட இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீங்க ஜோதி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் பொறுப்பு. நீங்க அவ கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறத நான் பாப்பேன். நம்புறீங்கல்ல? சொல்லுங்க, நம்புறீங்கல்ல? நம்புறேங்க. யாரு பாரு?